அனைவருக்கும் வணக்கம். திருவடியின் பெருமை. ஸ்ரீராம ஜெயம். விஸ்வாமித்ரன் யாகத்தை காக்க ராமன் லட்சுமணனை அழைத்துச் செல்லுதல். செல்லும் வழியில் மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை போக்குவதற்கு ஸ்ரீமன் நாராயணன் வாமனராக அவதாரம் செய்து மகாபலியின் ஸ்ரசல் திருவடியை வைத்து அனுகிரகம் செய்தார். அதன் நினைவாக இப்பொழுதும் பெருமாள் கோவில்களில் நம் ஸ்ரஸின் மீது பெருமாளின் திருவடி பதித்த ஜடாரி வைத்து ஆசிர்வதிக்கிறார்கள். கஜேந்திரன் என்ற யானையை குக்கு என்ற கந்தர்வன் முதலையாக இருந்து கஜேந்திரனின் காலை பற்றினார். அப்போது கஜேந்திரன் ஆதி மூலமே என்னை காப்பாற்று என்று கூப்பிட்டவுடன் கருட வாகனத்தில் தோன்றினார் பெருமாள். சக்கரத்தாழ்வாரும் முதலியின் தலையை துண்டாக்கினார். யானைக்கும் முதலைக்கும் மோட்சம் கிடைத்தது. முதலைக்கு ஏன் மோட்சம்? கஜேந்திர பெருமாள் பக்தன் அவனது காலை முதலை பற்றியதால் அதற்கு மோட்சம் கிடைத்தது. இதுவும் திருவடியின் பெருமை. மீண்டும் கானகத்தில் வழியே செல்லும் போது ஒரு கல்லின் மீது ராமரின் கால் பாதம் தூசிப்பட்டது. சாபத்தினால் கல்லாய் கிடந்த அகலியின் சாபம் விமோசனம் பெற்று மீண்டும் பெண்ணாகி ஸ்ரீராமரை வணங்கினாள். ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் போது எந்த இருக்கையிலும் அமராமல் ஸ்ரீராமரின் திருவடியில் அமர்ந்து இருந்தார். அதுவும் திருவடியின் பெருமை. கோவில்களில் சுவாமியும் ஒரு கையால் அபயமும் ஒரு கையால் தன் திருவடியையும் காட்டி இருப்பதை பார்த்து இருப்பீர்கள். என் திருவடியின் பற்றுங்கள், என்னை சரணடையுங்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார் சுவாமி. நாமும் திருவடி மகிமையை உணர்ந்து திருவடியை எண்ணி வணங்கி வாழ்வின் மேன்மை அடைவோம். ஸ்ரீராம ஜெயம். வணக்கம்.